கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வார்த்தைக்கு அவர் நமக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய தேவன் நமக்கு தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் செய்து கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனுக்கு கூடான கூடிய நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சென்று அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கும். பாருங்கள், அவருடைய வார்த்தை கவனிப்போம். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சிநேகியுங்கள், அதாவது ஒரு நண்பனைப் போல அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அவன்கிட்டருந்து எல்லா விதமான ஒரு நன்மையோ இந்த விதமான ஒரு காரியத்தை அவனிடத்தில் சிநேகிங்க, அதாவது அதை நேசிங்க ஆரம்பிங்க அப்படிங்கிறார் தேவன். பாருங்கள், சத்தியத்தை தேவன் சொல்ல, சத்தியத்தை தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே சத்தியமாக இருக்கிறது. அது நேற்றும் இன்றும் மாறாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த வார்த்தையானது என்ன பண்ணுறதுன்னா, அது சத்தியத்தை நிரூபித்து காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தை இப்படி தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் தேவன் வார்த்தை என்று மாறாது என்று ஏன் வைத்தார் என்றால், அது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்கள், பைபிளில் போட்டிருக்கு, விதைப்பும் அறுப்பும் இந்த பூமியில் இருக்கும் அளவும் உண்டு என்று போட்டிருக்கு. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கிறது அறுப்பது என்பது நாம் கொடுக்கிறது, அதை பெற்றுக்கொள்வது, கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பிரமாணம். இது எப்பொழுதும் மாறாது. இந்த உலகத்தில் எத்தனை டெக்னாலஜி எவ்வளோதான் எப்படி தான் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியமான வார்த்தை என்னது மாறவே மாறாது. அது பூமி உள்ளளவும் அதே பிரமாணம், இது மாறாது. ஆகையால் இந்த மாறாத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதை சிநேகியுங்கள் என்று தேவன் சொல்கிறார். மிக அற்புதமான ஒரு ரகசியம் இது. அந்த பிரமாணத்தை நீ நேசி. தேவன் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான அந்த ஆசீர்வாதத்தை நேசி என்று தேவன் சொல்லுகிறார். தேவனே சொல்லுகிறார், நீ அதை நேசி. ஒரு சிநேகிதனை எப்படி நீ அன்பு கூர்ந்து அவனோடு நல்லது கெட்டது இதெல்லாம் அவனுக்கு பகிர்ந்து கொடுத்து அவனை நேசித்து அவனோடு கூட இருந்து எல்லா விதத்திலையும் அவனை கூட இருந்து அவனுக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த சிநேகிதனுக்கு எப்படி செய்தால் அதே போல இந்த வார்த்தைகளையும் நீ நேசி என்று சொல்கிறார். வார்த்தை நேசி. ஆம், உண்மை. ஏனென்றால் வார்த்தை சில பேர்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ, சிலவர்களுக்கு உண்மையாக முழு மனதோடு விசுவாசியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அதான் தேவன் சொல்லுகிறார், சில பேர்கள் அதை ரிசீவ் பண்ணாங்க, சில பேர் விட்டுறாங்க. ஆனால் அந்த விட்டு போகிறவர்களே தேவன் அதை தான் சொல்லி வலியுறுத்துகிறார். நீ சிநேகியுங்கள், சத்தியத்தை சிநேகியுங்கள், சமாதானத்தையும் சிநேகியுங்கள். அதாவது சிநேகிக்கும் போது என்ன நடக்குது என்றால், அதை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிங்க, அது மேலே அன்பு கொள்ள ஆரம்பிக்கிங்க. அன்பு சமாதானத்துக்கு ஒரு மிக அடையாளமாக இருக்குது. அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், சத்தியமான வார்த்தை தந்திருக்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சத்தியம், அதாவது தேவனுடைய, நான் சொல்ல மாதிரி பிரமாணத்தை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் வாழ்க்கையில். பாருங்கள், இந்த பூமியில் பாருங்கள், இந்த மாதிரி பிரமாணத்தை வைத்த தேவன் அதன்படி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குது. அதே போல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சில ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஒரு பிரமாணம் மாதிரின்னு வச்சாங்களா, நீ இப்படி நடக்கணும், இப்படி போகணும், நீ இந்த மாதிரி இடது சைடில் தான் ட்ரெயின் பண்ணணும், இந்த மாதிரி நிற்கணும், இந்த இடத்துல நிற்கணும், இதை இப்படி பண்ணணும், இந்த லைனில் நின்று தான் பெற்றுக்கொள்ளணும், இப்படிலாம் நிறைய வழிமுறைகளை வச்சுருக்காங்க. இதை நீ மீறும் பொழுது என்ன நடக்குன்னா அங்கே பிரச்சனை வருகிறது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் அப்படி தான். நீங்கள் அந்த சட்டத்தை மீறும் பொழுது, அதாவது அதுக்குன்னு வச்ச அந்த சட்டம் அதை நிமிச்சு வச்சிருக்கு, இப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு, அதை நீ மீறும்பொழுது என்ன நடக்குதுன்னா உனக்கு ஆபத்து வருகிறது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், இந்த பிரமாணத்தை, இந்த சத்தியத்தை நீ சிநேகிக்கும் போது, அதாவது நீ இந்த பிரமாணத்தை நீ அறிந்து அதனோடு நீ வாழும் பொழுது உனக்கு கவலையே இருக்காது. பாருங்கள், இந்த பூமியில் புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை மனிதன் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு பந்தத்துக்கு போட்டாலும் அது கீழே தான் வரப்போகுது. ஏனென்றால் இது ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. இதே மனிதன் அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள், ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது, இது யார் வீசினாலும் கீழே தான் வருது, எப்பேற்பட்ட ஆள்னாலும் சரி தான், 30 நாள் 40 நாள் உபவாசம் பண்ணாலும் அதை தூக்கி வீசினாலும் வரதான் போகிறது, எந்த மதத்தினாலும் சரி தான், எவ்வளோ பெரிய பலவானும் சரி தான், போட்டு வீசினா கீழே தான் வரப்போகிறது. பாருங்கள், இந்த பிரமாணம் எப்படி அழகாக தேவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவாகவே தேவன் வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது
அதுதான் பைபிளில் உள்ள ரகசியம். அதாவது தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் அதை எடுத்து அறிந்து அதன்படி ஒருவன் வாழும் பொழுது, சிநேகிக்கும் பொழுது, தேவன் சொல்கிற இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நீ வாழ்க்கையிலே நீ எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கிறதற்கான எல்லா ரகசியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ சத்தியத்தையும் பாருங்க, சமாதானத்தையும் சிநேகித்துக் கொள் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அற்புதமான அந்த வார்த்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். நின்று ஒரு 2-3 நிமிஷம் தேவன் என்ன சொல்கிறார், ஏன் சிநேகிக்க சொல்கிறார், அது ஒரு அந்த விதத்தில் நீ அதை நேசிக்கும் பொழுது அதனுடைய பலனை காண்பாய். நீ நேசித்து முதல்ல பார், தேவனுடைய வார்த்தையை நேசித்து பார், அதுக்கு அப்புறம் பார் அதனுடைய பலனை என்ன கிடைக்கும் என்று. அதனால தான் சத்தியத்தை நீ அறிந்து கொள் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான இந்த கிறிஸ்துவின் சிநேகிதம் நம் உள்ளத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த கிறிஸ்துவின் சிநேகம் உங்களை விட்டு ஒரு நாளும் போகாது. நீங்கள் சத்தியத்தை நேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.